வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு கடைசியாக தான் யோசேப்பு என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். ஆனால் ஆச்சரியமான விதத்தில் தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமைக்காக அவர்களை அவன் குற்றம் சாட்டவில்லை. மாறாக அவர்களை கட்டி அணைக்கின்றான், அவர்களை முத்தம் செய்கின்றான், அவர்களோடு சேர்ந்து அழுகின்றான். யோசேப்பு எப்படி இதுபோல நடந்து கொள்ள முடிந்தது? யாராயிலும் ஒருவர் அவனைப் போல மற்றவர்களால் காயப்பட்டவர்கள் கண்டிப்பாக பழி வாங்குவார்கள். நண்பர்களே, ஆண்டவர் கடந்த காலங்களிலே யோசேப்புக்கு ஒரு காரியத்தை புரிய வைத்தார். அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டிருந்தாலும் தேவன் யோசேப்பின் மூலமாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிவிட்டார் என்பதை ஆண்டவர் யோசேப்புக்கு புரிய வைத்திருந்தார். எகிப்தினுடைய சகல தானியங்களையும் யோசேப்பின் கரத்திலே கொடுத்து அதன் மூலமாய் அநேகரை பஞ்சத்திலிருந்தும் பசியிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆதிகால திட்டமாய் இருந்தது. அதை இப்பொழுது தேவன் நிறைவேற்றிவிட்டார். ஆகவேதான் இதே அதிகாரத்தில் 3 முறை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் அல்ல, தேவன்தான் என்னை இந்த எகிப்திற்கு அனுப்பினார் என்று சொன்னான். உண்மையில் அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்றுவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். ஆனால் தேவனோ அந்த யோசேப்பு எகிப்திற்கு சரியாக வந்து சேரும்படியாக பார்த்து கொண்டார். எகிப்தில் கூட போர்த்திபாருடைய மனைவியும் போர்த்திபாரும் அநியாயமாக அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டு அவனுக்கு விரோதமாக தீமை செய்தார்கள். ஆனால் தேவனோ பார்வோனிடத்திற்கு யோசேப்பு எடுத்து செல்லப்படும்படியாக அந்த சிறைச்சாலையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். நண்பர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவராயிருக்கின்றார். அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் பொய்த்து போவது கிடையாது. எகிப்திலிருந்து யோசேப்புக்கு இது தெரியவில்லை. ஆனால் தேவன் ஆபிரகாமின் குடும்பத்தின் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இந்த உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆகவே இந்த ஆபிரகாமின் சந்ததியை யோசேப்பின் மூலமாய் அவர் காப்பாற்றினார். நண்பர்களே, சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் தீமை செய்கின்ற மக்களாலே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது தேவன் மேலே நாம் கசந்து போகின்றோம், ஏமாற்றம் அடைகின்றோம். இந்த உலகம் தீமையான உலகம், தீமையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தீமையான மனிதர்களாலே தேவனுடைய திட்டத்தை நிறுத்த முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல சில நேரங்களில் தேவன் அந்த தீமையே எடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கின்றார். நண்பர்களே, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு சவால் இருக்கின்றது. யோசேப்பு தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அவர்களை குற்றம் சாட்டவில்லை. மாறாக இன்னும் 3 வருடங்கள் இந்த பஞ்சம் நீடிக்கப் போவதினால் அவர்கள் தங்களுடைய முழு குடும்பங்களையும் கொண்டு வந்து எகிப்திலே குடியேற வேண்டும் என்று சொன்னான். அது மாத்திரமல்லாமல் எகிப்தில் இருக்கின்ற சிறந்த ஒரு இடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினான். இது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன் இந்த சகோதரர்களுக்கு எகிப்திலே வசதியான வாழ்க்கையை செய்து கொடுக்க வேண்டும்? அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் கஷ்டப்பட விட வேண்டாமா? நண்பர்களே, தேவன் யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்கு புரிய வைத்து அவன் மனதை மாற்றியிருந்தார். ஆகவேதான் எகிப்திற்கு நீங்கள் வந்தால்தான் இந்த பஞ்சத்தை நீங்கள் சமாளிக்க முடியும் என்று சொல்லி அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை
பார்வோனிடத்திலும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தினான். அது மாத்திரமல்லாமல் கானானுக்கு திரும்ப போவதற்கும் திரும்ப எகிப்திற்கு வருவதற்கும் தேவையான எல்லா பணத்தையும் எல்லா பொருட்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். தன்னுடைய தகப்பனாரும் தன்னுடைய முழு குடும்பமும் எகிப்தில் வந்து குடியேறுவதற்காக வண்டிகளை அனுப்பி வைத்தான். தன்னுடைய தகப்பனாருக்கு வெகுமதிகளை அனுப்பி வைத்தான். தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு வெகுமதிகளை பார்த்தபோது, யோசேப்பு அனுப்பி வைத்திருந்த வண்டிகளை பார்த்தபோது அவனுடைய இருதயம் மகிழ்ந்தது. மிகவும் வயதானவனாய் போய்விட்டாலும் எகிப்திற்கு வந்து யோசேப்பை காணும்படியாக அவன் தீர்மானம் எடுத்தான். தன்னுடைய முழு குடும்பமும் எகிப்திலே குடியேற அனுமதித்ததன் மூலம் யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி காப்பாற்றப்பட ஆண்டவர் போட்டிருந்த திட்டத்தை நிறைவேற்றினான். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த கால துயரங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், காயங்கள், கோபங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், தீமைகளை நாம் மறந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுவோம். யோசேப்பு தன்னை அழிக்க முயற்சி செய்த குடும்பத்தை காப்பாற்றினான். நம்முடைய இரட்சகராக இயேசுவோ யோசேப்பை காட்டிலும் மேலானவராயிருக்கிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் மரித்து மன்னிப்பை கொடுத்தார். நீங்களும் நானும் கூட ஏதோ ஒரு சிறிய விதத்தில் நம்மை காயப்படுத்தினவர்களுக்கு உதவி செய்யும் நேரம் வர முடியும். அது தேவனுடைய திட்டமாய் இருக்குமானால் அந்த திட்டத்தையும் நிறைவேற்ற நாம் பலம் அடைவோமா? தேவனுடைய உதவியினால் நிச்சயம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொள்வோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.